பொதுவாகவே பைக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பைக்கோட சீட்ஸ் வந்து பின்னாடி லைட்டாக லிஃப்ட் ஆகி தூக்கிட்டு தான் இருக்கும். முன்னாடி வந்து பெட்ரோல் டேங்க், நடுவில் ஒரு கர்வு, பின்னாடி வந்து லைட்டாக தூக்கிட்டு தான் இருக்கும். இது ஒரு டிசைன் தானே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது டிசைன் கிடையாதுங்க. இது பின்னாடி ஒரு பெரிய இன்ஜினியரிங் டிசைன் இருக்கு அண்ட் நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது கேட்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. நம்பர் 1, 2 டயருக்குமே பேலன்ஸ் வந்து ஜென்ரலா இருக்கும். இப்ப பின்னாடி உள்ள ஆள் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஸ்லைட்டா முன்னாடி வந்து லீன் பண்ணுவாங்க. அப்பம்போது அந்த வெயிட்லாம் ஃபுல்லா வந்து மிடில் ஆஃப் த பைக் போய் சேரும். அப்ப கண்டிப்பா 2 டயருக்கும் வந்து ஈக்குவல் வெயிட் தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்போ ஓட்டுறதுக்கு ஸ்மூத்தாவும் இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். நம்பர் 2 பாத்தீங்கன்னா பைக் சஸ்பென்ஷனுக்கு வந்து இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். பின்னாடி ஆள் உட்காந்துருவாங்க, ஸோ வெயிட் வந்து மிடில் ஆஃப் த பைக் போயிடும். இப்போ வந்து பம்ப்ஸ்ல வந்து ஃபாஸ்டா போகும்போது சஸ்பென்ஷன் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஈக்குவலாவே ஒர்க் அவுட் ஆகும். தேர்ட் பாத்தீங்கன்னா இப்போ ஒல்லியான ஆள் வந்து முன்னாடி உட்காந்து ஓட்டிட்டு போறாங்கன்னா பேக் சைடு யாராச்சும் அவங்களுக்கு உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு விண்டுக்கு வந்து ஷீல்டு மாதிரி ஒர்க் அவுட் ஆவாங்க. எப்படின்னா காத்து வந்து ரொம்ப தள்ளாது, ஸோ பேலன்ஸ் கொடுத்து அந்த ரைடரை வந்து ஓட்ட வைக்கும். மோஸ்ட் எந்த ரைடு பிடிக்கும் அப்படின்னு கேட்டாலே பைக் ரைடு தாங்க சொல்லுவாங்க. பிகாஸ் ஓப்பன் ஏர்ல போறது கொஞ்சம் த்ரில்லாவும் நல்லாவும் இருக்கும். இப்போ இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் ரீசன் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.